நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. கர்நாடகா மாநிலம் மங்களூரு மாவட்டம் குடும்பு பகுதியைச் சேர்ந்தவர் சந்திராவதி. 70 வயதான சந்திராவதி ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி ஒரு வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த மாதம் 21ஆம் தேதி மதியம் வேளையில் சாப்பிட்ட பின் சிறிது நேரம் ஓய்வு எடுப்பதற்காக தன் வீட்டு முற்றத்தில் சந்திராவதி அமர்ந்துள்ளார். அப்போது ரயில் தண்டவாளத்தில் அருகில் இருந்த மரம் திடீரென்று முறிந்து தண்டவாளத்தில் விழுந்துள்ளது. மரம் விழுந்த நேரத்தில் மங்களூருவில் இருந்து மும்பை செல்லும் ரயில் செல்ல இருப்பதை அறிந்து கொண்ட சந்திராவதி என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றுள்ளார். வீட்டிற்கு சென்று தன் உறவினர்களிடம் சந்திராவதி நடந்தவை கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ரயில் வரும் சத்தம் கேட்டுள்ளது. மேலும் பதற்றத்துக்குள்ளான சந்திராவதி செய்வதறியாமல் திகைத்துள்ளார். வீட்டில் இருந்த சிவப்பு நிற துணியை இருப்பதை கண்ட சந்திராவதி உடனடியாக அதை கையில் எடுத்துக்கொண்டு தண்டவாளத்தை நோக்கி ஓடியுள்ளார். ரயில் தூரத்தில் வருவதை கண்ட அவர் துரிதமாக செயல்பட்டு சிவப்பு நிற கொடியை காண்பித்து ரயிலை நிறுத்த முயற்சித்துள்ளார். சிவநிற கொடியை காண்பிக்கப்படுவதை கண்டு ரயிலின் வேகத்தை ஓட்டுநர் கட்டுப்படுத்தினார். சந்திராவதியின் துரித நடவடிக்கையினால் ரயில் நிறுத்தப்பட்டு விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து உள்ளூர் மக்கள் உதவிகளுடன் தண்டவாளத்தில் விழுந்து கிடந்த மரத்தை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்களும் ஈடுபட்டார். அரை மணி நேரம் தாமதத்திற்கு பின் ரயில் மீண்டும் புறப்பட்டது சென்றது. சந்திராவதியின் துரித நடவடிக்கையினால் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டு சந்திராவதியின் இந்த செயலுக்கு கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். எந்த பலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்காக உதவுங்கள். பாராட்டுக்கள் தன்னால் வரும். பதட்டமான சூழ்நிலையில் 70 வயது மனதில் தோன்றிய யோசனை விபத்தை தடுத்த இவர் பாராட்டுக்குரியவர் தானே. இது போன்ற நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நம் நாட்டில் உள்ளார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை. நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.